ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட கிசிங் சீன் வரதுக்கு முன்னாடி நான் பெர்மிஷன் கேட்கறது இவர் போனது அம்மா இந்த மாதிரி ஒரு சீன் சொல்றாங்க பண்ணவா. அவரை டார்ச்சர் பண்ணுவேன் டேரக்டர். சார் அவுட்டோர் வெட்டிங் தான் வேணும், நான் இந்த மாதிரி தான் எனக்கு இப்படி என்ட்ரி வேணும் எல்லாமே வேணும் அப்படி சொல்லிட்டு ஏதோ ரியல் வெட்டிங் நான் பண்ற மாதிரியே. எங்க கல்யாணத்துக்கு ஒரு டியூன் ஒரு 10 செகண்ட் லூப்ல போட்டாரு. மிட் நைட் 1:30 மணிக்கு அவருக்கு மெசேஜ் அனுப்புறேன். எனக்கு பிடிக்கவே இல்லை எபிசோட் என்ன பண்ணிருக்கீங்க சிங்கிளா சார்? அப்படியா? இல்ல இப்போ இல்ல எது இல்ல சீரிஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். உப்பு புளிக்கார மாதிரி கரம் மசாலான்னு ஆரம்பிக்கும். இன்னொன்னு சார் இவங்களும் இதை கூப்பிட்டு வச்சு எங்க சொல்றாங்க சீசன் 2க்கு இப்படி ஒரு கதை கொண்டு போங்க. இது என்ன இதெல்லாம் போட போறீங்களா? ஆமா இவ்வளவு பேச்சு போட முடியல. யாரும் மானிடரே இல்லாத இடத்தில் சிறு வீடு கட்டி கொள்ள தோன்றும். கெத்து. ஆமா ஐயப்பா ஆ பதபால சாமிக்கு விட்டுருவோம். அடுத்து ஃபுல்லா நாள் அழகு ராஜா பொண்ணு சார் அலர்ட் ஆறுமுகம் இவங்க தான். Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond price is starting from 22,800 per carat. Television presents Uppu Pulikaram Success Meet. Title sponsor Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Hospitality partner Ramada, Chennai Egmore. பிரணவ், எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி உங்களுதுன்னே சொல்லலாம். சிறகடிக்க ஆசை டு உப்பு புளி காரம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மாதிரி ரொமான்ஸ் கிங் மாதிரியே ஒரு வலம் வரீங்களே, எப்படி? ரொமான்ஸ் கிங் அப்படிதான் இருக்கு. யா அதுதான் ஆக்சுவலி லைக் எனக்கு டஃபஸ்ட் பார்ட் வந்து ரொமான்ஸ் தான். எனக்கு சுத்தமா வராது. அது சார் எவ்வளவு நேச்சுரலா எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி எந்த ஒரு ஓவர் ஆக்டிங்கும் போகாம அப்படியே அடிச்சு கீழே அது அந்த கரெக்டான மீட்டர்லயே டிராவல் பண்ண வச்சாரு. ஸோ ஓகே, நார்மலா இருக்கிற பிரணவ் வந்து ஓகே, மாஹியா பார்க்கும்போது வந்து இந்த முட்டைக்கண்ணை விரிச்சு ஒரு ரொமான்ஸ் பண்ணுவீங்க இல்லையா, அது வந்து யார் சொல்லி கொடுத்து வரதா இல்லைன்னா நேச்சுரலா உண்மையிலேயே வந்து பிரணவ் வந்து ரொமான்ஸ் பண்ணாலும் அப்படிதான் இருக்குமா? இல்ல தெரியல, எனக்கு ரொமான்ஸே தெரியல. அப்படியா? இல்ல இப்போ இல்ல எது இல்ல சீரிஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஓகே, டாபிக் மாதிரி போன மாதிரி. இல்ல நீங்க அதுக்குன்னு பதில் சொல்லு. சிங்கிளா கிட்ட இல்லன்ட்டீங்களே. யாரு சொல்லுங்க? சிங்கிள் தான். கேரக்டரையுமே பார்க்கும்போது நமக்கு ஜிம் ட்ரெய்னர் அப்படின்னு சொல்லும்போது நீங்க ரியல் லைஃப்லயுமே ஒரு ஜிம் ஃப்ரீக் தானே? அப்படியா? என்னங்க சிங்கிளான்னு இல்ல இல்ல, நான் ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றது முன்னாடி அப்பதான் நான் ஜிம் ரெகுலரா போனோம் அப்படின்ட்டு மைண்ட் செட்லாம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டா இந்த ப்ராஜெக்டும் அலைன் ஆச்சு. அப்போ மேபி நம்ம ஏதோ ஒரு எஃபர்ட் போடுறதுக்கு லைக் யூனிவர்ஸ் வந்து இன்னொரு சைட்ல இருந்து நமக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஏதோ ஸ்க்ரீன்ல கொஞ்சம் நேச்சுரலா தெரியும் அப்படின்ற மாதிரி. அண்ட் கேரக்டர் சொல்லும் போதும் அப்படிதான் ரொம்ப காமன் கம்போஸ்டா தான் இருக்கும். லைக் எதுக்குமே பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் ஸ்டார்டிங்ல சொன்னாங்க. ஸோ அப்படிதான் டிராவல் ஆச்சு. அண்ட் எல்லாமே அந்த காமெடி, ரொமான்ஸ், பொசசிவ்னஸ் அப்புறம் எல்லாமே அப்படியே ஆட் ஆன் ஆச்சு. ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி போச்சு. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாஹி பண்ணதுல. வெரி நைஸ் ஆக்சுவலி. அண்ட் மாஹி இந்த ஒரு கேரக்டர் வந்து நம்ம பார்க்கும்போது எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க. எல்லா பெண்களுக்கும் பிடித்தமான ஒரு கேரக்டரா இருக்கே. இதெல்லாம் சொல்லும் போது யோசிங்களா இப்படிதான் இருக்க போகுது? இல்ல டோட்டல் அதான் எனக்கு இந்த இது வரைக்கும் தான் தெரியும் எப்படி இருப்பான் அப்படின்றது வரைக்கும் தான் தெரியும். ஆட் ஆன் பண்ணதெல்லாம் லைக் ரைட்டிங்ல, டைரக்ஷன்ல தான் அதுதான் அவங்க கரெக்டா மைண்ட் செட் பண்ணிக்கிறாங்க. பியூர் கிரீன் ஃபிளாக் காயா இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ எந்த இடத்துலயும் தப்பா தெரியக்கூடாதுன்னு அவங்களே டிசைன் பண்ணனால God has been kind on me. அந்த மாதிரி நல்ல கேரக்டர்லாம் பண்ண முடிஞ்சது. அண்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச மாஹி கல்யாணம் கேட்டு கெஞ்சிட்டு இருந்தாரு மனுஷன். ஆனா பண்ணியே வைக்கல. ஏன் சார்? பாவம் சார். இல்ல ஸ்கிரிப்ட்ல இருந்தது. முதல்ல கல்யாணம் இருந்தது. 2 கல்யாணமும் சேர்ந்து நடக்கிற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. என்ன நினைச்சான்னு தெரியல, மாத்திட்டான்ற மாதிரி. இல்ல ரைட்டிங்கா பேப்பர்ல வரும் பொழுது ஒரு 2 வீக்ஸ் பேக் தான் வந்தது. அவங்களுக்கு கல்யாணம் இருக்குன்னா நாங்க பிளான்லாம் சொல்லிட்டோம். உங்களுக்கு கல்யாணம் இருக்குன்னு அஸ்வினி கிட்ட சொன்னோம். இவர் அப்ப ஷூட்ல இல்ல. அதுக்கப்புறம் இல்ல உங்க கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சீனை மாத்தியாச்சு. சோ அப்ப கேக்கும்போது எல்லா லவ்வும் மேரேஜ்ல எண்ட் ஆகாதுன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா பாத்தீங்களா இல்லையா? எல்லா வெரைட்டியும் இருக்கும். எல்லா வெரைட்டியும். ஆனா எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ஒரு செட்டா நல்லா இருக்கீங்க. அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அண்ட் வனிதம்மா சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் உங்களை அம்மா 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 அம்மான்ட்டு ரியலா ஃபீல் பண்றாங்க ஃப்ரம் தே ஹார்ட். எப்படி இருக்கு இவ்ளோ லவ்? எனக்கு இப்போ வார்த்தையே வரமாட்டேங்குது. என்னன்னா நாங்கள் 1 இயர் அந்த ஜேர்னி வந்து
அங்கே ஒரு குடும்பம், வெறும் குழந்தைங்க பசங்க மட்டும் இல்லை, ஃபேமிலி மட்டும் இல்லை, டைரக்டர், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே. அந்த 15th அப்புறம் அந்த டேட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், ஏன்னா எங்கள் ஃபேமிலியே பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நாங்கள் எங்களோட பாண்டிங் அப்படி இருந்தது. ஸோ நல்ல ஜேர்னி அது. இப்போ எல்லாரும் அதை வந்து பாராட்டுறாங்க தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு. அதை நினைக்கும் போது இன்னும் சந்தோஷம். அந்த Thursday எபிசோட்ஸ் முடிஞ்ச உடனே பாம்பேல இருக்கிற என் ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணிடுவா, 4 எபிசோடு பார்த்துட்டேன், என்ன என்ன அடுத்தது வரப்போகுது, அப்படி ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. ஸோ ரொம்ப சந்தோஷம். விகடன் ப்ராஜெக்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் தமிழ் தான் பண்ணியிருக்கேன். விகடன் அலைகள், கோலங்கள் எல்லாமே 4 years 5 years அப்படி போன ப்ராஜெக்ட். திருப்பி வெப் சீரிஸ்ல விகடனோடதே பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட ஒரு தாய் வீடு அது. அதனால உங்க வீட்ல ஏற்கனவே 2 குழந்தைங்க, இப்ப இத்தனை குழந்தைங்கன்னு சொன்னீங்க. சோ எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். இத்தனை குழந்தைங்க பையன் மாதிரி தான். எல்லாமே என் குழந்தைங்க தான். இந்த டைரக்டர் சார், அவங்க டீம், கேமரா எல்லாருமே நம்ம பசங்க மாதிரி தான். அங்க சீனியரு அது கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஷூட்டிங் வந்தா நான் அன்னைக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறேன் அப்படிதான் நினச்சிப்பேன் வழிய. நான் வந்து சார் என்ன சொல்றாரோ அதுபடி தான் நான் பண்ணுவேன். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், ஏதாவது நான் இம்ப்ரவைஸ் பண்ணணும்னா அவர்கிட்ட கேட்பேன், இது பண்ணிக்கலாமா வேண்டாமான்ட்டு. ஸோ அந்த மாதிரி கேட்பேன் வழிய, நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க மாட்டேன். குழந்தைங்க கிட்டேயும் அப்படி தான், நீங்கள் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் சஜஷன்ஸ் கொடுப்பேன். அவங்க சொல்கிற சஜஷனும் நான் கேட்பேன். அதனால தான் இப்போ இந்த ஜென்ரேஷனோட நான் ஆக்ட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் அடாப்ட் பண்ணிகிட்டே வரீங்க. சொன்ன மாதிரி இப்போ 80sலேருந்து நிறைய படங்கள் வேரியஸ் ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள். அது ஹியூமர்லாம் சொல்லவே வேண்டாம், நிறைய பண்ணியிருக்கீங்க நீங்கள். அப்படி வரும்போது சார் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தார், சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் டேக் போனாலே உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுவேன். ஒரு இன்டர்வியூல நிலோஃபர் தான் எடுத்தாங்க, அதில் சொல்லியிருந்தேன். ஓகே, சில சமயம் டேக் 2லாம் இருக்கு. முக்காவாசி வரும்போதே ப்ரே பண்றதே இன்னைக்கு ஒரே டேக்ல ஓகே ஆனோம் கடவுளை, அப்படிதான் ப்ரே பண்ணிட்டே வர்றது. செட்டுக்கு வரும்போதே, மார்னிங் நம்ம செட்டுக்கு வரும்போதே நம்ம புரிஞ்சு நடிக்கணும் இல்லையா? அப்பதான் ஜென்ரேஷனோட நம்ம மிங்கிள் பண்ணி போக முடியும். ஸோ அவர் என்ன நினைக்கிறாருங்கிறது எனக்கு புரியணும். நாங்க தான் அவங்க கூட மேட்ச் ஆகணும். ஏன்னா ஐ திங்க் இஸ் த பெஸ்ட் ஆக்டர் இன் உப்பு புலிகாரம். நாங்க தான் அவங்க கிட்ட அடாப்ட் ஆகி நல்லா பண்ணணும், கத்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் பெஸ்ட். Thank you so much. And again ma'am, நீங்க வந்து காமெடி ரோல்ஸ் பண்றது ஒரு பக்கம் இருக்கும்போது எல்லாருக்கும் அவ்வளோ சிரிப்பு, அண்ட் உப்பு புலிகாரத்துல அவ்வளோ எமோஷன்ஸ், நீங்க அழுறதெல்லாம் சத்தியமா பாக்குறதுக்கு ஐயோ வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அழாதீங்க எங்களால முடியல அந்த அளவுக்கு ஒரு ஃபீல். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அழுவும் போது சில பேருக்கு தான் இந்த நோஸ்லாம் வந்து ரோஸ் ஆகும், சீக்ஸ்லாம் ரோஸ் ஆகும். உங்களுக்கும் அந்த மாதிரி கியூட்டா இருந்தது. ஆமா உண்மையிலே மேம் அழகு கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு பிளெஸிங்ஸ் தான் எல்லாமே. நீங்க இப்ப சொன்னீங்களே அதுவே அண்ட் அந்த இந்த மாதிரி எமோஷனல் ரோலர் கோஸ்டர் வந்து எனக்கு தெரிஞ்ச உப்பு புலிகாரத்துல நீங்க வந்து ப்ளே பண்ணிருக்கீங்க இல்லையா? எப்படி இருந்தது இவ்ளோ எமோஷன்ஸ் வந்து கேரி அவுட் பண்றதுக்கு? எமோஷனல்ஸ் கூட நான் வந்து ரொம்ப ஓவரா அழுதெல்லாம் பண்ணது கிடையாது. ஏன்னா பசங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. அவங்களுக்குலாம் தெரியாம தானே நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் 2 பேரும். ஸோ ஹஸ்பண்ட் சொல்லுவார், இப்போ நீ இதெல்லாம் பேசி நீ உன்னோட இதில் காமிச்சு கொடுத்து அங்கே ஒரு பிரச்சனையை பண்ணிடாதன்னு தான் சொல்லுவார். அந்த எமோஷனல் அடக்கி பண்ணும்போது அந்த ஃபீலிங்ஸ் வெளியில் பார்க்குறவங்களுக்கு ஐயோ இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு தோணும். ஸோ அது வந்து நான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணினேன். எப்போ தெரியும் என்ன ஆகும். ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது எப்போ தெரியும் என்ன பிரச்சனை வரும்னு கேட்குறாங்க இல்லைங்களா? அந்த நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறோம்ல, அதுதான் ஒரு கதைக்கே ஒரு அழகு. ஸோ அதை ரொம்ப என்ஜாய் பண்ணினேன் இந்த கேரக்டர். சுப்புலட்சுமி என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு கேரக்டர். பியூட்டிஃபுல். தேங்க்யூ டைரக்டர் சார், விகடனுக்கு தேங்க்ஸ், ஹாட் ஸ்டாருக்கும் தேங்க்ஸ். ரியல் லைஃப்ல நம்ம எல்லா இல்லத்தரசிகளும் வந்து ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டராகவும் அமைஞ்சிருந்தது. இந்த மாதிரி ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து சுப்புலட்சுமி கேரக்டருக்கு நடந்த மாதிரி ஆர் ஏதோ ஒரு இடத்துல மனசுல பாதிச்சு இருக்கா? ரியல் லைஃப்ல டெய்லியே நிறைய சீன்ல வரும். இந்த பசங்களை எது சொல்றது, நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு, என் பொண்ணே நான் சொல்லுவேன் அந்த காலத்துல. அதே ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லலாம். ஹஸ்பண்ட் கூட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம லைஃப்ல ரிலேட் ஆகிறது தான். ஒன்றுன்னு பர்டிகுலரா சொல்ல முடியாது. 1 year ஜேர்னியில நிறையாவே ரிலேட் ஆயிருக்கு. நான் எதைன்னு எடுத்து சொல்லுவேன். உங்களுக்கு சீக்கிரம் முடிச்ச ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சா? சீக்கிரம் முடிச்சிட்டாருன்னு யாரு இருந்தது. ஆனா வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட் இல்லை, ரொம்ப இழுத்துட்டு போறதை விட இது அழகா இருந்தது. இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குல்ல, எங்க போனாலும் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் உப்பு புலிக்காரம் ஆண்டி. ஏன்னா அந்த ஜென்ரேஷனுக்கு என் பேர் தெரியாது, சுப்பு ஆண்டின்னு தான் தெரியும். உப்பு புலிக்காரம் சுப்பு ஆண்டின்னு பசங்க ஓடி வராங்க. நானே ஆச்சரியப்பட்டு சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் குழந்தைங்க இவ்வளோ ஃபேன்ஸ் ஆயிருக்காங்க நம்ம ப்ராஜெக்டுக்கு அப்படின்னு. அதனால அடுத்ததுல திருப்பி வேற ஒரு உப்பு புலிக்கார மாதிரி கரம் மசாலான்னு ஆரம்பிக்கும். என்ன
கரம் மசாலா டைட்டில் கொடுத்தாங்க சார். வேற நல்ல டைட்டிலா வச்சுக்கலாம். சொல்றேன் சார். இப்போ துப்புங்கிறீங்க, கரம் மசாலாக்கு தான் டைட்டில் வச்சுக்கலாம். இல்லையே இந்த சாப்பாடு வேணுமே எப்படியும். சார் நீங்க இதை வேற விதமா எடுத்துக்கிறீங்க. சரி, சப்பாத்தி குருமா வச்சுக்கலாம். ஓகே, உப்பு புளி காரம் பார்ட் 2 எடுக்கிறாரு மேம். ஆமா, அது என்ன மாதிரி எடுத்துட்டு போலாம் அடுத்து கதை? சார் அழகா உள்ள எக்கச்சக்க கதைகள் இருக்கு. ரெடியா? அதெல்லாம் கேட்டீங்கன்னா மிரண்டுறீங்க. ஒரு காசிநாதன் இல்லையா ஹஸ்பண்ட்? ஆக்சுவலா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் காசிநாதன் தானே ஒரிஜினல் நேம், சுப்பிரமணி. அப்ப திப்புவோட அம்மா வந்துடுறாங்க. ஓகே, ஹஸ்பண்ட் டைவர்ஸ் ஆயி போச்சு. அப்ப நாங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம், சுப்பிரமணியா நீ அங்க போய் வாழ்ந்துடு. சார் லீட் எடுத்துக்கிறாங்க சார். புரிஞ்சுதா? இந்த செட்ல பயங்கர சீரியஸா என்ன கூப்பிட்டு ஏதோ ஒரு முக்கியமான சீன், இவரு பொண்ணு இல்ல அம்மா வந்துருவாங்க, அவங்க அம்மா பொண்ணு கேக்குறதுக்கு வந்துருவாங்க. கோர்ட் சீன்ல இவங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அங்க ரொம்ப பரபரப்பா இருந்ததால புரியல. இவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி திப்பு லவ் பண்றான் அப்படின்ற மாதிரி. அதை சொல்லும் போது பொண்ணு நினைச்சாரு இவங்களும் இதை கூப்பிட்டு வச்சு எங்க சொல்றாங்க சீசன் 2க்கு இப்படி ஒரு கதை கொண்டு போங்க. ஆக்டர்ஸே வந்து கதையை சொல்றாங்க. எவ்வளவு நல்ல மேட்டர் சார். என்ன கதைன்னு அது புரியுது சார் எனக்கு. இது காத்து வாக்குல 2 கதை கேள்விப்பட்டிருக்கோம், இது காத்தோட 2 கதைலாம் இருக்கு. ஆனா உங்களுக்குள்ள இப்படி ஒரு கதை ஆசிரியர் இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியாம. ஷர்மிளாவும் இருக்கிற சீன்ஸ் ரொம்ப நல்லது. ஸ்டார்டிங்ல அதுதான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவளை திருட்டுல இருந்து எனக்கு தெரியும். அதாவது நான் ஐ ஹவ் பிளேட் ஹர் டாட்டர். இப்போ நாங்க 2 பேரும் ஈக்குவலா நடிக்கிறோமா, அது எங்களுக்கு கட் பண்ணா நாங்க 2 பேரும் பயங்கர க்ளோஸ், அந்த பாண்ட் இருக்கும். ஆனா ஸ்பாட்ல வந்து இந்த பயங்கரமா அந்த 2 பேரும் ஆப்போசிட்டா நடிக்கணும்ல, எங்களுக்கே சிரிப்பு தாங்க முடியாது 2 பேர். அதுவும் மம்மி பயங்கரமா கலாய்ப்பாங்க என்ன, அதனால அந்த சீன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்தது. அப்புறம் பாட்டியும் சேர்ந்துக்குவாங்க, அவங்க இன்னும் பயங்கரமா பண்ணுவாங்களே நம்ம பாட்டி. அவங்களுக்கு அது ஆப்டா இருந்தது, அந்த கேரக்டர் சாமிங்கா, அது அழகா கியூட்டா இருந்தாங்க எல்லாருமே. யாஷிகா எல்லாருமே, என்னோட பெரிய மாப்பிள்ள, சின்ன மாப்பிள்ள, என் தம்பி. இந்த இவரோட கதை தான் இன்னும் வரல, அது 2ல வரும்னு நினைக்கிறேன். சீசன் கரீனா என் மருமக. 2ல யாருக்கு மருமகனா வருவாரு? இன்னும் அஸ்வினி மட்டும் தான் எங்க வீட்டுல இருக்கு. எனக்கு 3 பொண்ணு ஒரு பையன். இல்ல 2ல கதை மாறுதுல்ல. இல்ல 2ல வந்து இல்ல காசி கதையே மாறுது. வேற கதையா நீங்க சொன்ன கதையா சொல்லிட்டு இருக்காங்க. சுப்பிரமணிக்கும் உங்களுக்கு குழந்தை வந்தாதான் அது. ஐயோ சரி, நீங்க கொரியன்ல எடுக்கலாம் போயிட்டீங்க. இதெல்லாம் போட போறீங்களா? ஆமா, போட முடியல. அம்மா நம்ம செட் லுக் அது பேசுவல அந்த வைப் போயிட்டாங்க. நீங்க தான் ஐடியா கொடுத்துட்டே இருக்கீங்க. இந்த வீடியோல இதான் ஃபர்ஸ்ட் வரும். மம்மி எல்லாமே கண்டென்ட் தான். அடுத்து வந்து போட்டோ மெமரிஸ் இருக்கு, சில போட்டோஸ்லாம் இருக்கு. நீங்க எல்லாரும் அத பத்தி மெமரிஸ் ஷேர் பண்ணலாம். என்னங்க இது? ஏன் யாருங்க இத கொலாஜ் எல்லாம் பண்றது? இது எப்ப எடுத்தோம்? இல்லையே பீச் பிரேக்கப் சீன். ஓ திஸ் வாஸ் இது அவசரத்துல எடுத்த சீன். ஆமா, உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? வித்தின் half an hour 3 சீனா? 2 சீன். 2 சீன் சார். 2 சீன் 5:15 to 5:45 குள்ள ஷூட் பண்ணோம். சன்லைட் போயிடுச்சு. சன்லைட் சுத்தமா இல்ல. இதுல வந்து 2 பேருக்குமே டயலாக் தெரியாது. கான்டென்ட் மட்டும் தான் தெரியும், டயலாக் என்னன்னு தெரியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 4-5 சீன் ஷூட் பண்ணியிருக்கோம். பீச் வந்து ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், காத்தடிக்கும், ஒன்றுமே கேட்காது, வெயில் பொழந்து கட்டிடுச்சு அப்போல்லாம் வெயில். 5:15 to 5:45 தேங்க்ஸ் டு பரத் தான் இது கேமரா பண்ணார். சிங்கிள் ஷாட் போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். சிங்கிள் ஷாட் போகணுன்னா 2 பேருக்கும் டயலாக் தெரிஞ்சிருக்கணும், ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணியிருக்கணும். பட் பண்ண முடியல. பட் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கேமரா ஒரு இடத்துல ஆயிஷாவை வந்து எப்படி ஆயிஷாவை தாண்டி வரணும், வர்ற டைமில் டயலாக் பேசணும். நான் தான் டயலாக் சொல்லிட்டு இருக்கேன். கிருஷ்ணா சார் இல்லை, அதெல்லாம் பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவார் கிருஷ்ணா சார். கேமரா வந்ததுக்கப்புறம் தான் டயலாக் சொல்லணுன்றதுக்காக அதுக்குள்ளே ஒரு 2 ரியாக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் டயலாக் ஸ்டார்ட் பண்ணார். செம்மையாக இருந்தது அதெல்லாம். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது, அது சிங்கிள் ஷாட் அப்படின்றதே தெரியாது. சிங்கிள் ஷாட்ல ஷூட் பண்ணுவோம். லிட்டரலி ஷோல்டர்ல கேமரா வச்சு அப்படிதான் எடுத்தாங்க. சோ ஒரு இடத்துல கேமரா வச்சு நம்ம நடிக்கிற மாதிரி கிடையாது. பிளஸ் இது லைட் போயிட்டு இருக்கு, மேடு பள்ளம்.
ஆமா பீச்ல நடந்து நாங்க பேசணும். அது எப்பவுமே ஸ்டாட்டிக்ல இருக்காது. அந்த ஓவரால் சீன் வந்து மூவ் பண்ணி இவன் பேசி முன்னாடி போயிடுவான், நான் அப்படி வந்து கன்வின்ஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி இருக்கும். அது வந்து த்ரூ அவுட்டா இவங்க ஃபுல்லா வந்து இது பண்ணணும், லைட் இறங்குது, பீச் சவுண்ட் கேட்கல, பட் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ள டக டக டகன்னு முடிச்சுட்டோம். சார் ஓகே தானே, கண்டினியூட்டி எல்லாம் ஓகே சார் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஓகே. இன்னொரு விஷயம் வாட் ஐ ரியலி லைக்ட் அபவுட் தி சீன் வாஸ், இது சில இடத்துல சர் வில் சே மூவ் அண்ட் அது பிகாஸ் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட், பட் அதெல்லாம் மீறி when I saw the scene I was like perfect timing, அந்த கரெக்டான இடத்துல he will say move away from her, come back to her. சோ அந்த விஷயம் எல்லாம் அவர் அந்த டைம்ல யாருக்குமே ஒரு தடவை சீனை படிச்சு அதெல்லாம் யோசிச்சு, நானு ஆயிஷா கிருஷ்ணா சார் ஒரு தடவை தான் ஸ்டேஜிங் பார்த்தோம். சார் இந்த டயலாக் நீங்க இங்க வாங்க அங்க வாங்க, ஆயிஷாக்கெல்லாம் கங்க்ராட் சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த டயலாக் வாங்கன்னு சொல்லும் பொழுது நானே ஒரு இடத்துல எல்லாம் விட்டுட்டேன். ஏன்னா நான் கேமராக்கு பின்னாடி 15 பேர் வரணும், ரிஃப்ளெக்டர்ஸ் பிடிக்கணும், சின்ன டியூப்ஸ் வச்சிருக்கணும், லைட்ஸ், டயலாக் சொல்ற நான் வரணும், என் பின்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டர் வரணும், அவன் ஒழுங்கா டயலாக் சொல்றாங்களான்னு பார்க்கணும், 15 பேர் சுத்திட்டு இருக்கோம். பர்ஃபெக்ட் டைமிங் எல்லாமே அமைஞ்சுது. அண்ட் பிளஸ் ஒரு டைம்ல ஆயிஷாவோட பேக் தான் இருக்கும், ஹர் ஐஸ் வில் பி தட் இஸ் ஃபுல்லி இமோஷனல் அண்ட் ஷீ ஸ்டியரிங் அப். பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பட் ஷீ ஸ்டியரிங் அப் அண்ட் தட் ஹெல்ப் மீ. ஏன்னா ஆக்சுவலி அகைன் அந்த ஒரு செலைன் என்வாயன்மெண்ட்ல பண்ணணும் அப்படின்னும் போது கேமராவும் சரி அண்ட் உங்களுடைய லுக் அண்ட் ஹேர் கூட வந்து மாறும். அதையும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணாது. நிறைய பேர் வெளியில சொல்றது இல்ல, அது எப்படி? ஆமா ஸ்டாட்டிக்கா ஒரு இடத்துல வச்சானா பிரச்சனை கிடையாது. ஏன்னா காத்து எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் பார்த்து நம்ம உட்காந்துருவோம். இந்த மாதிரி எடுக்கும்போது ஆப்வியஸ்லி மூவ் ஆயிட்டே இருப்போம், முடி வந்து முன்னாடி விழும், அதாவது இமோஷனல் அழுவும் போதோ இல்லாட்டி வந்து அந்த உடையும் போதோ டக்குன்னு வரும். ஆனா அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்து பண்ணிட்டு இருந்தா எண்ட் ஆஃப் த என்ன தெரியுமா, நீங்க ஆடியன்ஸா வந்து பார்க்கும்போது இந்த முடியெல்லாம் நீங்க கவனிக்க மாட்டீங்க. என்னடா சிவா வந்து பிரேக்கப் பண்ணிட்டா, சின்மை தானடா பண்ணுவா, அப்படி அந்த இதுலதான் நீங்க இருப்பீங்க. அது வந்து நம்மளுக்கும் ஒரு நாலேஜ் இருக்குன்றதுனால நம்ம அது பெருசா கண்டுக்க மாட்டோம், இமோஷனல்ல போயிரும், அது பாட்டுக்கு அதுல போயிரும் அப்படின்ற மாதிரி போயிடும். ஆக்சுவலி வந்து சில இடத்துல நம்ம அதை அப்படி பண்ணிட்டோம்னா டேரக்டர்லாம் திட்டுவாங்க, ஏன் இந்த சீன்ல வந்து முடியலாமாங்க அதை பார்ப்பாங்க, நீங்க நடிக்கிறது மட்டும் தாங்க பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அதெல்லாம் யோசிக்கவே மாட்டோம். சீன் என்ன, மூட் என்ன, டயலாக் என்ன, இது எப்படி என்ன பர்ஃபார்ம் பண்ணும், அதுல மட்டும் தான் கண்ணு இருக்கும் தாண்டி மத்தபடி இதுல எதுலயுமே கண்ணு இருக்காது நம்மளுக்கு. லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த சீனுக்கு அடுத்த சீன் வீட்டில் வந்து சிஸ்டர்ஸ் முன்னாடி அழுவாங்க, சிவா என்ன பிரேக்கப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. அதை தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். எடுக்கும்போது இது எங்க சார் எடுக்க போறோம்னு கேட்குறாங்க. பிரேக்கப் பண்ணது பீச்ல எடுக்க போறோம். உடனே அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு விக்கி அந்த ஷால் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி போட்டாதான் அந்த ஷால் இல்லாம தான் இருப்பேன். அதுக்கப்புறம் வேற எந்த சீன்லயுமே அவங்க ஷால்லாம் யூஸ் பண்ணது இல்லை. பீச்சுக்கு போறோம், சன்ல நிறைய எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஷால் போட்டு வந்துட்டாங்க. வீட்ல வந்து சாயா சிங் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? see this is acting, so அவங்களுக்கு தெரியும் நான் ஷார்ட் முடிச்சேன்னா நான் எனக்கு முடிச்சிச்சேன்னா நான் பாட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு போயிடுவேன். அது அவங்களுக்கு தெரியும். so it's like ஆக்சுவலி வந்து அந்த சீன் ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட கிசிங் சீன் வரதுக்கு முன்னாடி நான் பெர்மிஷன் கேட்கறது இவரு போனது இந்த மாதிரி ஒரு சீன் சொல்றாங்க பண்ணவா. no actually no, first thing I asked the director. Okay. அப்போ பிகாஸ் ஐ saw the series, ஸோ நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி சீன் இருக்கு அப்படி இருக்குமா. he said no. I was like okay cool. அதுக்கப்புறம் அந்த சீன் எல்லாம் முடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து ஓகே ரீஷூட் போறோம், குட் நியூஸ் இருக்கு பேட் நியூஸ் இருக்கு. I was like வாட்ஸ் த பேட் நியூஸ் சொல்லுங்க. சீனை ரீஷூட் பண்ணோம், ஸோ சீக்கிரம் பண்ணோம், லேட் ஆகும். ஏன்னா எனக்கு லேட் ஆகும்னா சார் இவிபியில் ஷூட் பண்றோம், இங்க இருந்து லேட்டா வீட்டுக்கு போனோம். ஸோ ஓகே பேட் நியூஸ் ஃபைன் வில் டூ இட். வாட் இஸ் த குட் நியூஸ்? கிஸ்ஸிங் சீன் இருக்கு. அங்கதான் எனக்கு பக்கனாச்சு, சார் நீங்க தான் இல்லைன்னு சொன்னீங்க. ஐயோ இப்ப நான் மறுபடியும் போன் பண்ணோம். இட்ஸ் கூல். நீங்க ஒரே ப்ரொஃபஷன் அப்படின்றதுனால அவங்களுக்கு அது புரியாது. பாலா உங்களுக்கு ஒரு பாட்டு கொடுக்கலையா, அந்த ஃபீலிங்ல இல்லையா உங்களுக்கு? இதுக்கு நான் பதில் சொல்லுமா நீ பதில் சொல்லுமா? வந்து அவங்க சும்மா இருக்காங்க, நீங்க கிளறீங்க. அதுதான் we have been complaining from the very beginning. ஏன்னா எங்க கல்யாணத்துக்கு ஒரு டியூன் ஒரு 10 செகண்ட் லூப்ல போட்டாரு. அதுவும் என்ன ஒரு ஐ திங்க் the whole episode அந்த வெறும் அந்த டியூன் தான் போயிட்டு இருந்தது. ஏங்க லிட்டரலி எங்க கல்யாண எபிசோடுக்கு ஷூட் பண்ணும்போது இயற்கை கூட எங்களை பிளஸ் பண்ணிச்சு. கரெக்டா வந்து மாப்பிள்ளை வந்து பொண்ணை வந்து ஸ்டேஜ் கூட்டிட்டு வரும்போது ஒரு ரெயின் எஃபெக்ட் மாதிரி தெரிஞ்சதா? அது ஆக்சுவலி எஃபெக்ட் எல்லாம் கிடையாது, உண்மையிலே மழை பெஞ்சு நாங்க டான்ஸ் முடிச்ச உடனே மழை நின்றுச்சு.
ஓகே லிட்டரலா இந்த மாதிரிலாம் நடந்தது. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த என்டையர் இதுல வந்துட்டு நான் அவரை டார்ச்சர் பண்ணுவேன் டைரக்டர். சார் அவுட்டோர் வெட்டிங் தான் வேணும், நான் இந்த மாதிரி தான் எனக்கு இப்படி என்ட்ரி வேணும், எல்லாமே வேணும் அப்படி சொல்லிட்டு ஏதோ ரியல் வெட்டிங் நான் பண்ற மாதிரியே அவரை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன். அவர் இருங்கேசா அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஏன்னா மழைக்காலன்றதுனால எங்களுக்கு வந்து ஓப்பன் வெட்டிங் பண்ணலாமா வேணாமா நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் செம்ம ஹாப்பி, ஓகே பயங்கரமா வந்து நம்ம இன்னைக்கு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஆனா அவுட்புட் வரும்போது மியூசிக் பார்க்கும்போது லிட்டரலி சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் நைட் மிட் நைட் 1:30 மணிக்கு அவருக்கு மெசேஜ் அனுப்புறேன், எனக்கு பிடிக்கவே இல்லை எபிசோட், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க. இவர் வேற எனக்கு அந்த வாய்ஸ் நோட் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டாரு. அது உங்களுக்கு மட்டும் இல்ல, பாவம் மரீனாவோட கல்யாணத்துலயும் அதே பாட்டு தான் போட்டாங்க. ஃபரீனாலோட போகும்போது அது ஃப்ரெஷ், இதுதான் ரிப்பீட். ஃபரீனாக்கு தான் அது ஒரிஜினல். அதை ரிப்பீட் பண்ணி இங்க போட்டார். அதான் இங்க ரிப்பீட். என்ன பண்ணுவோம் அவங்க தான் ஃபர்ஸ்ட். இல்ல நான் ஒன்னே தான் டேரக்டர். எங்க வெனஸ்டே காலையில அவுட் வருது, தேர்ஸ்டே மிட் நைட் 12 மணிக்கு வந்து எபிசோடு வந்து அப்லோட் இல்ல லைவ்ல இருக்கணும். ஓகே என்ன பண்ண முடியும்னு நான் அவரை கேட்டேன், அவரை கேளுங்க. இல்ல அந்த டைம்ல எங்களுக்கு கொஞ்சம் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்தது. ஷூட் பண்றது கொஞ்சம் இல்ல நிறைய இருந்தது. ஷூட்டே மண்டே தான் பண்ணோம். மண்டே பண்ணதை டியூஸ்டே எடிட் பண்ணி வெட்னஸ்டே மியூசிக் ஆரம்பிச்சோம். அந்த டைம் பண்ண முடியல. அதுக்காக தான் லாஸ்ட் 6 வாரமா கடுமையா வேலை செஞ்சு ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு. அற்புதமான நடிகர் சொல்லுங்க. இந்த சீன் சொல்லி ஆகணும். ஆர்ட் டைரக்டர் போட்ட எக்ஸ்பென்சிவ் செட் இது. இது வந்து யாருமே பிலீவ் பண்ண மாட்டாங்க இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க. அது ஏஆர்எஸ்னு ஒரு இடம், அங்க எதுவுமே இருக்காது. ஏஆர்எஸ் கார்டன் தெரியும்? அது ஏஆர்எஸ் கார்டன்ல இருக்கிற அந்த ஃப்ரண்ட்ல இருக்குமே ஒரு வீடு, அந்த வீடு இது. ஃபுல் செட் இவர் போட்டாரு, பெயிண்ட் பண்ணி ஃபுல் செட் போட்டாரு. இந்த மாதிரி சீன் ஒன்று இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணோம். இந்த சீன் பாத்தீங்கன்னா என்டையர் உப்பு புலிகாரமும் புரியும். இவரோட ஸ்டோரி, அதுக்கப்புறம் இவரோட திப்புன்ற கேரக்டரோட லவ் எல்லாமே அதுல புரியும். ஸோ அதை சொல்லியே ஆகணும். சொல்லும் பொழுது சரி இந்த சீன் யாரு பண்ணலாம்னு உண்மையிலே ஒரு சைக்காட்ரிஸ்ட் பிடிச்சிட்டோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்க சைக்காட்ரிஸ்ட் பிடிச்சிட்டோம். அவர் தான் பேரரசர்ல போலீஸார் நடிப்பாரு. அவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர். அவரை பிடிச்சி எல்லாம் பேசிட்டோம். அதுக்கப்புறம் நல்லா இருக்கேன் இந்த சீன்னு சொல்லிட்டு எங்க வின்சென்ட் அண்ணா எங்களோட கோ டைரக்டர் அவர் வந்து சொன்னார், சார் இது நீங்களே பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா எல்லாருமே சொன்னாங்க. சோ அப்படி பண்ண சீன் தான் இது. சிரிக்காம இருந்தீங்க. அதான் சோ சீன் வந்ததுக்கு அப்புறம் அவர் நிறைய மாத்தி எழுதி நாங்க ஒன்னா உட்காந்து அதை ரீட் பண்ணோம். 3-4 டைம்ஸ் ரீட் பண்ணோம். 0 ப்ராம்ப்ட் ஒண்ணுமே இல்லாம லைக் 2 முன்னாடி பண்ணோம். எனக்கு அதை ரீட் பண்ணும் போதே எனக்கு ஐ காட் இன் டு த மூட் ஆஃப் இட். செம எமோஷனலா இருந்தது. அண்ட் ஒரு வாட்டியும் அந்த சீன் பண்ணும்போது எனக்கு கரெக்டா டியர் அப். அண்ட் எங்க ரொம்ப செம டைலாக்ஸ் இருந்தது. ஸோ எங்கேயுமே சிரிப்பு வர, நான் அந்த ஜோன்லயே இல்லை, நான் சமச்சில்லா இருந்தேன். அடடா என்ன ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ். கோவம் மேல கோவம் இல்ல. பட் நான் இன்னைக்கு காலையில விடிய காத்தால 4 மணிக்கு தான் இந்த சீனை பார்த்தேன். அதனால ஆமா நான் தான் சொன்னேனே, காலையில 6 மணி வரைக்கும் உப்பு புலிக்காரம் என் பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் படுத்தேன். அதனால அப்போ என் பொண்ணு திட்டிக்கிட்டே இருக்கா, நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன் வாட்டா அவ என்ன திட்டிக்கிட்டே இருக்கும்போது நான் சிரிச்சுட்டேன். பட் அங்கேயும் வந்து இட் வாஸ் சோ ரியல். லைக் நம்ம ஒரு சில கேரக்டர்ஸ், அது ஸ்பெஷலி பேரண்ட்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு பேரண்ட் நம்ம பொதுவாகவே நம்ம வீட்டில் பிடிவாதமாக இருப்பாங்க, அடமெண்ட்டாக இருப்பாங்க. நம்ம சொல்கிறது தான் குழந்தை கேட்கணும் அப்படின்னு. குழந்தைங்களும் சில டைம் அடமெண்ட்டாக இருப்பாங்க. இட் இஸ் ஸோ ரியல். நான் வந்து அடமெண்ட்டாக இருக்கேன், அவர் வந்து என்னை திட்டிட்டு பட் எட் அம்மாவையும் விட்டு கொடுக்காம அவர் ஒரு பேலன்ஸ் பண்ணுவார். அது ரொம்ப அழகாக இருக்கும். That's a nice scene actually. Yeah. சூப்பர். பாட்டு பேசவா அப்படின்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு. கதை சொல்லுவேன், அதுக்குள்ள ஒரு பாட்டு இருக்கும். அது என்ன பாட்டு அப்படின்றது நீங்க சொல்லணும். ஓகேவா? ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பேசிக்கிறாங்க. ஸோ உங்களோட அதிகபட்ச ஆசை என்னன்னு கேக்குறாங்க ஒய்ஃபு. காலையில விடியுது இல்லீங்களா, விருமாண்டி சாங் பாட்டை பாடுங்க. பாட்டு வேணும். பாட்டு எனக்கு பதிலா மியூசிக் டைரக்டர் பாட்டு. என்ன பாட்டு? வசீகராவோட லைனா? இல்ல நான் க்ளூ வேணா தரேன். ஒன்ன விடவா? அதான் எங்கேயும் போகாமல் தினம் அதான் சொல்றேன் நானு. இது ஒரு விஜய் சாரோடைய ஒரு சாங். நீ அந்த தெரியோட அந்த பாட்டா? நீதானே என் ஜீவன் வாழுது. ஆனா சொன்னது தம்பி. சூப்பர் சூப்பர் பிரணா சூப்பர். எனக்கு தெரிஞ்சு தம்பி வந்து ரியல் லைஃப்லயும் கொஞ்சம் நல்லா, எனக்கு தெரிஞ்சு நீதான் என்னமோ என் தம்பியை ரூட் விடுற மாதிரி போட்டிருக்கு. காட்டு அதான் கரெக்டான ஆன்சர். அது விடிந்தாலும் வானம் இருள் பேச வேண்டும்,
மடி மீது சாய்ந்து கதை பேசுவாங்க. இப்பதாங்க எங்களுக்கு கேமே புரியுது. ட்ரையல் ஆடின பிறகுதான் இல்ல நான் கரெக்டா சொல்றேன். ஸ்டோரிக்குள்ள அந்த சாங் இருக்கும். இப்ப அது புரியுது. செகண்ட் ஸ்டோரி. இது வந்து ஒரு பெரியவர்கிட்ட வந்து ஒரு யங்ஸ்டர் பேசுறான். போய் கேக்குறான் அவன்கிட்ட, ஒரு டவுட் கேக்குறான் அவர்கிட்ட போயிட்டு, சார் சந்தோஷமே இல்ல சார், எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, நீங்க மட்டும் எப்படி இவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான் அவர்கிட்ட. அதுக்கு அவர் சொல்றாரு, உள்ளார எப்போதும் உலாலா உலாலா. நான் என்ன சொல்றேன், வாங்க What is நம்ம this? What is this? Maria, please come and join us. எனக்கு தெரிஞ்சு நீங்க அந்த கார்டை உங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தெரியல சார், லீக் ஆயிட்டு தெரியல போட்டோ சார். எடுத்து நான் கதை கூட சொல்லல இன்னும் நானு. முழுசா கூட சொல்ல, ஒரு பெரியவர் ஃபீல் பண்றாரு. மாட்டிக்கிட்டீங்க. சத்தியமா இல்ல மேம், எனக்கு ஷாக்கா இருக்கு. ஒருவேளை பழக்க தோஷமான்னு தெரியல. அதுதான் ஐயோ, அடுத்து ஃபரினா இந்த கேம் இந்த ஆடாதீங்க. நான் ஆடல. ஓகே சார், ஓகே சார். ஃபரினா டீம் ரொம்ப பேடா இருக்கு. எனக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸா ஃபீல் பண்றேன் நான் இப்ப. எனக்கு ஒரு மாதிரி இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த ரெண்டு பாருங்க, நமக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்காங்க. ஜாலியா கேக்குறாங்க. பாருங்க, ஏதோ கல்யாண வீட்டுக்கு வந்த மாதிரி. நீங்க ஏதோ ரெண்டு பேரும் பேசிட்டீங்க, எங்களுக்கு என்ன வந்தது? அடுத்த ஸ்டோரி வந்து ஒரு காதலனும் காதலியும் பேசிக்கிறாங்க. சரிங்களா, ஒரு லவர்ஸ் பேசிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து காதலிகிட்ட சொல்றாங்க, நம்ம இந்த மாதிரி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கலாம் ஆசைப்படுறாங்க. காதலி சொல்றாங்க, யாருமே மனுஷங்க இல்லாத ஊர்ல ஒரு சின்ன வீடு கட்டிட்டு பார்த்து கதைக்க முடியாமல் நானும் யாரும் மானிடரே இல்லாத இடத்தில் சிறு வீடு கட்டி கொள்ள தோன்றும். இப்படி யாரும் கேட்டுக்க மாட்டாங்கன்னா கானால ஒருத்தர் தான் பாடுறாரு. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, கலக்கி. மியூசிக் டைரக்டர் ஏதோ பாட்டு சொல்ல வந்தீங்களே, அந்த முதல் நாளே தான் சொன்னேன். பாடுங்கய்யா ப்ளீஸ்யா, ஒரு 2 லைன். கண் பார்த்து கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான், கண் கொட்ட முடியாமல் பார்த்தும் சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான், சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான். வாவ், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஒரு ஆக்டர்ஸ் பத்தி டிரெக்டர் எப்படி என்ன ஃபீல் பண்றாரு அப்படின்றத அவர் வாயால ஒருத்தர் பத்தி ஒரு வார்த்தையில. சூப்பர். ஆமா, டைரக்டர் சொல்ல போறாரு. ஏங்க நம்ம அவ்வளவு பேசணும், இப்ப டைரக்டர் வந்து பேச போறாரு. சோ டைரக்டர் சார், ஃபியூ வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்துட்டு ஆட்ட நாயகன், மேன் ஆஃப் தி மேட்ச். மேன் ஆஃப் த மேட்ச் வந்து பாலசாரங்கன்னு கொடுக்கலாம். ஏன்னா ஆஹா, ஃபுல்லா நாங்க விஷுவலா என்ன எடுத்திருந்தாலும் அதை எலிவேட் பண்ணி கொண்டு போனது அவர் தான். ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் வந்து பாலசாரங்கன். நைஸ். ஆல்ரவுண்டர். அது வந்து அவர் தான். ஆனா டீம்ல சார் யாராவது டீம்ல ஆமா, டீம்ல ஆல்ரவுண்டர் வந்து சினிமாட்டோகிராஃபர் மணி அவர்கள். நைஸ். புல்லட் பாண்டி, அதாவது ரொம்ப பில்டப் தான் கொடுப்பாங்க. நவீன், நானும் அதான் சொல்ல வந்தேன். நவீன். வீரபாகு. இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி வீரபாகு வந்து நவீனுக்கு கொடுத்துடலாம். புல்லட் பாண்டி வந்து இந்த கேரக்டர் தானே, ஜிம் கேரக்டர் இல்ல, பிரணவுக்கு கொடுத்துருவோம். சொர்ணாக்கானா சத்தம் போட்டு ஹேண்ட்ஸ் டவுன் யாரு சார் இந்நேரத்துக்கு? நீ இதுக்கு மட்டும் வாய் திறக்கல பாருங்க. இல்ல கேரக்டரா இல்ல, நீங்க ஆயிஷாவை சொல்றீங்க, கேரக்டரா தானே. கேரக்டரா சொன்னாங்க மேம் தான் வரும். ஒரிஜினலி கேரக்டரானா ஆயிஷா தான். ஓகே. வண்டு முருகன் வக்கீல்னா ஆயிஷா தானா, அதனாலயா இந்த பக்கம் தெரியுது மூடு அந்த மாதிரி பண்றாள். ஓகே, எங்க டைரக்ஷன் டீம் டோட்டல் டைரக்ஷன் டீம் வச்சுக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து கோபால் வந்து 8 வருஷமா ஒருத்தன் பெயிண்ட், எங்க ஆர்ட் டைரக்டர் கோபால் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக விகடனுக்கு வந்தாப்ல. இங்கே செட்டில் ஆயிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப எல்லா விகடன் ப்ராஜெக்டும் அவர் தான் பண்றாரு. அவர் தான் கோபால். கெத்து லப்பர் பந்து கெத்து, அந்த கெத்து நம்ம ஐயப்பா. இனிமேல் கெத்து மொத பால சாமிக்கு விட்டுருவான். அடுத்து ஃபுல்லா 6 தான். முதல் டேக் வந்து ஆக்சுவலி டேக் வந்து நிறைய சில பேர் அவர் சொன்னாரு, சும்மா கலாய்க்கிறதுக்காக சொன்னாரு, வேரியேஷனே வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2-3 வேரியேஷன் வரும், இம்ப்ரூவைசேஷன் இருக்கும், கொடுத்துருவாரு. லைலா
அழகிய லைலாவா? பச்சை ட்ரெஸ் போட்டிருக்கலாம், பச்சை dress போட்டிருக்கலாம். தலைவரி கோலமா இருக்கலாம். இவங்களே அங்க இங்க வந்து லூசு அங்க மாதிரி இருந்து இருக்கலாம். கேட்டாங்க. நீங்க சொல்லுவீங்கன்னா வந்திருக்காங்க, பக்கத்துல கண்டுக்க மாட்டீங்களேன்னு. ஐ திங்க் பல பேர் இருக்காங்க அழகிய லைலா. ஆ, எல்லாருக்கும் வாய்ப்பு வர மாதிரி இன்னும் நிறைய இருக்கணும் சொல்லிட்டான். ஒரே அழகில எல்லாம் வச்சுட்டு அவர் வேற யாருக்காவது போயிடுச்சுன்னா சொன்னாக்கா மனசுல இருக்கிறத சொல்லுங்க. பச்சை ட்ரெஸ் போட்டுருக்கலாம். ஐயோ. ஐயோ. இல்ல இங்க பல பேர் இருக்காங்க. ஆ, சரி அப்படி வச்சுக்கோங்க. Thanks sir, காப்பாத்துனதுக்கு. ஆல் கேர்ள்ஸ். ஓகே, ஆல் இன் ஆல் அழகு ராஜா. பொண்ணு சார். அலர்ட் ஆறுமுகம். அலர்ட் ஆறுமுகம் இவங்கதான். அலாட்டாய்க்கடா. ஆட்டநாயகனுக்கு வரல, ஆல்ரவுண்டருக்கு வரல, அழகிய லைலாக்கு வரல. அலர்ட் ஆரம்பம் எதனாலன்னு கேட்டுட்டே இருந்துச்சு இந்த அம்மா சொல்லி கொடுத்தாச்சு. ஓகே, வெடிமுத்து ஜூஸ் உனக்கு அவர்தான். ஆமா நிஜமாலுமே அந்த கேரக்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். So, நானும் கொஞ்சம் பயந்தவன் தான் கொஞ்சம், அதனால பியூட்டிஃபுல், வெரி நைஸ். சூப்பர் முடிஞ்சிருச்சு. பர்சனலி ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து என்னோட அடிஷ்னல் ஸ்கோர் எடிட்டர் ஆல்ஃப்ரெட் மத்தீஷ்க்கு நான் கொடுக்கணும். பிகாஸ் சில எபிசோட்ஸ் வந்து நான் அவைலபிளாக இல்லாத, நான் வேறு ப்ராஜெக்ட்ஸில் பிஸியாக இருக்கிற டைமில் ஐ யூஸ் டு சென்ட் இந்த ஸ்டெம்ஸ் அண்ட் ஆடியோ ஃபைல்ஸ். அவர் தான் சீனுக்கு நான் ஸ்பாட் பண்ணிவிட்டு தென் ஹீல் பிளேஸ் இட். அண்ட் தென் ஸோ என்னோட முக்காவாசி ஸ்ட்ரெஸ் வந்து ஹீ டுக் இன் ஸோ மெனி எபிசோட்ஸ் அண்ட் பிக் தேங்க்ஸ் டு ஹிம். அவர் இல்லைன்னா ஐ குடன்ட் ஹவ் புல் திஸ் ப்ராஜெக்ட் ஆஃப் அட் ஆல். ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஹிம். Thank you so much, and with all the love and respect எல்லாருமே வந்து இங்க வந்துட்டீங்கன்னா நம்ம அழகா கேக் வெட்டி வெட்டலாமா? வீக்கெண்ட் கொண்டாடி நம்ம செலிப்ரேட் பண்ணிடலாம். பொண்ணோடு ஒன்னா சேரும். Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond prices starting from 22,800 per carat.